திரும்பி போகிறார். போகிற வழியில் கழுதையும் கிடச்சிடுச்சு. காணிக்கை கொடுக்க காசு இல்லை, வேலைக்காரங்கிட்டது பிச்சை எடுத்துக்கு கொடுக்கறது சூழ்நிலை தான். உண்மையாய் விசுவாசிகள், தெரிந்து கொள்ளப்பட்ட விசுவாசிகள், தெரிந்து கொள்ளப்பட்ட தேவஸ்தலத்துக்குள் வருகிற பொழுது, தெரிந்து கொள்ளப்பட்ட மெய்ப்பினுடைய கீழே வருகிற பொழுது முதல் ரவுண்டு கொடுக்க முடியாது, ஊழியக்காரன் தான் கொடுக்கணும். அது ஒரு ஆசீர்வாதம். அது ஏதோ ஒரு உணவாக இருக்கட்டும், ஏதோ ஒரு காரியம் ஊழிய பலிபீடத்துலேருந்து உங்களுக்கு ஒரு பராமரிப்பு வரணும். ஆத்ம ரீதியான காரியமாக இருந்தாலும் சொல்கிறேன், சரீரமான காரியம் இருந்தாலும் சொல்கிறேன். கொடுக்க முடியாதையா, அந்த கட்டுகளெல்லாம் உடைத்து தான் பலிபீடம் அதை பொறுப்பெடுத்து கொண்டு அந்த எல்லா வறட்சியும் உடைத்து, வனாந்தரத்தை உடைத்து, வயல்வெளியை மாற செய்து, அடர்ந்த காடாய் மாற செய்து, அது செழிப்பான தேசம் மாற செய்து பலிபீடத்தினுடைய பங்கு தேவனுடைய தலைமைத்துவத்தினுடைய உத்தரவாதம். ஒரு விசுவாசியை குறை சொல்ல முடியாது. இது எல்லாம் செய்து முடித்தும் உனக்கு இவ்வளோ தான் நான் கொடுப்பேன்னு சொல்லி இந்த மனசு அனுப்புகிறான். வருகிற பொழுது என்ன நடக்குது? காணிக்கை பிரதானம் இல்லை, நீ செய்கிற கபடு